வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 2 BHK வந்து ஹவுஸ் பிளான் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த 2 BHKல வந்து இது வந்து ஒரு புது மாடலான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பிளான்ன்றனால இது வந்து தெளிவாக பார்க்குறோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 15 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்லேயும் ஓகேங்களா, மற்ற சைடில் பில்டிங்ஸில் இருக்கிற மாதிரியும் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளாட் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு பிளாட்டோட டைமென்ஷன்ஸ் நார்த் சைடில் 55, சவுத் சைடு 52, ஈஸ்ட் சைடு வந்து 12 ஃபீட், வெஸ்ட் சைடில் வந்து 11.5 ஃபீட் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அது டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் அண்ட் 23 ஃபீட் வரும். ஓகேங்களா. ரெண்டு பிளாட்டோ ஜாயின் பண்ணோம்னா ஓகேங்களா. இது வந்து ஃபேஸிங் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எய்தர் ஈஸ்ட் ஆர் சவுத் சைடு வேணும்ன்ட்டு வித் பார்க்கிங், கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் போதுன்ற மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்தது. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் பவுண்ட்ரி நம்ம முன்ன வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். ஸோ 55, 52, கீழே வந்து 23, மேலே வந்து 24. ஸோ 2 இன்ச்சஸ் வந்து முன்ன தான் வரும். ஓகேங்களா. கேரளா போடும்போது ஏன்னா ஆர்த்தோ வந்து வச்சு போகிறேன் நான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன பார்த்தோம்னா ஸோ சவுத் ஃபேஸிங்ஸில் ஓகேங்களா எப்படியெல்லாம் ரூம்ஸ் அலாட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தோம். அது வந்து குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ சவுத்தில் ஃபஸ்ட்டு வந்து சவுத் சைடில் வந்து வராண்டா விட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் விட்டு சவுத் சைடில் வராண்டா விட்டு சவுத் என்ட்ரன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் வித் அட்டாச் டாய்லெட்டோட பார்த்தோம் பெட்ரூமுக்கு. அது பார்த்திங்கன்னா வந்து சவுத் சைடில் எல்லாமே ரூம்ஸ் வர மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான் வந்து சவுத் சைடில் வந்து வராண்டா விட்டுட்டு நார்த் சைடில் வந்து ஓகேங்களா நார்த் சைடு ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸ் வர மாதிரி வந்து அலாட் பண்ணோம். ஓகேங்களா. இதில் வந்து ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட், இங்கே வந்து கிச்சன் வந்து பெருசாக இருக்கும் வித்து டைனிங் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து 2 பெட்ரூம் வித்து அட்டாச் டாய்லெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து ஓப்பன் வராண்டாஸாக விட்டுட்டோம். ஓகேங்களா. மொட்டை மாடியை வந்து விட்டுட்டோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கோட ஓகேங்களா பிளான்ஸ் எப்படிலாம் போடலாம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து மாடல் 1. ஸோ இது ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வேரியேஷன் பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து நான் வந்து அவுட்ரு வந்து 22 ஃபீட் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வந்து 22 ஃபீட் பில்டிங்கோட அவுட்ரு. ஓகேங்களா. முன்ன இதில் சவுத் சைடில் பார்த்திங்கன்னா அவுட்ரு பார்த்திங்கன்னா 21 ஃபீட் வச்சுருப்பேன். ஓகேங்களா. 21 ஃபீட்டு இங்கே அவுட்ரு வந்து 1 ஃபீட் இருந்தேன். ஓகேங்களா. பேக்லேயும் 1 ஃபீட். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே 6 ஃபீட் வரும், 6 இன்ச்சஸ் வரும். இங்கே 6 இன்ச்சஸ் வர மாதிரி இங்கே போக போக கொஞ்சம் இது கிராஸாக இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேங்களா பிளான் வந்து அங்கே கீழே சைட் மார்க்கிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளானோட பில்டிங் மார்க்கிங் பண்ணும்போது வந்து மூளை மட்டும் திருப்பி வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா 22 ஃபீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 22 ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து அப்படியே வந்து பேட்டர்னை ஃபுல்லாகவே நான் ரூம்ஸ் ஃபுல்லாகவே மாற்ற போகிறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து என்னால் ஒரு BHK ஹவுஸ் தான் இதில் போட முடிஞ்சுது. ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் ஓகேங்களா, அதோட டாய்லெட் மட்டும் தான் போட முடிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பெட்ரூம் போட்டு அதுக்கு அட்டாச் பாத்ரூமோட கிச்சன் போடுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேட் ஓகேங்களா, அந்த வராண்டாக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கேட்டு, கார் பார்க்கிங் லான்ஸ் ஃபுல்லாகவே வந்து கேட் 2. ஸோ இது வந்து பெரிய கேட் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே வந்து நார்த் சைடு ஏறி ஓகேங்களா வெஸ்ட் சைடு போய்ட்டு ஈஸ்ட் சைடில் வந்து நிற்கிற மாதிரி வந்து இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்த் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஃபேஸிங் ஓகேங்களா, இந்த சைடு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நார்த் ஃபேஸிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நார்த் சைடில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன், வராண்டா விட்டுட்டேன். ஸோ வராண்டாலேருந்து நம்ம வாக் த்ரூ அப்படி நடந்து போயிட்டு ஸோ ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேபி வந்து 4 ஃபீட் ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபீட் வரும். ஸோ வர பார்த்திங்கன்னா அங்கே 4 ஃபீட் 5 ஃபீட் வரும். ஸோ இது எனஃப் தான் ஒரு வீட்டுக்கு ஓகேங்களா என்ட்ரன்ஸில். அதனால் இது வந்து இப்படி திரும்பி ஓகேங்களா ஆளுக்கு வரும். ஸோ ஆள் வந்து சின்ன ஆள் தான். ஸோ 8 ஃபீட் தான். அந்த 4.5 இன்ச்சஸ் வந்து 6 இன்ச்சஸ் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் போக மொத்தம் 8 ஃபீட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 ஃபீட் பை 11 ஃபீட். ஸோ சின்ன ஆள் தான். ஓகேங்களா. இந்த ஹாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன், ஸோ டைனிங். ஸோ இதில் டைனிங்கோடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 to 3 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த இது வந்து எனஃப். இல்லை 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஓகேங்களா அதிகமாக லிவிங் ரூம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நார்மலாக வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களாக இருந்தால் ஸோ இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹாலில் என்ன பண்ணுறோம், ஸோ டைனிங் கிச்சன் போயிடுறோம். ஸோ கிச்சன் வந்து மீடியம் சைஸ் கிச்சன் தான். ஸோ சமைச்சிட்டு நம்ம டைனிங்கில் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹால்லேயே வந்து பூஜை ரூம் அட்டாச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்வே ஓகேங்களா, இந்த வந்து பாத்வேக்குள்ளே வந்தோம்னா வராண்டாக்குள்ளே வந்துட்டுனா இந்த ஓப்பன் ஏரியாக்குள்ளே வந்து பெட்ரூம் 2 ஓகேங்களா. சின்ன சைஸ் தான். சின்ன சைஸுன்றதோட இது வந்து ஒரு ஆவரேஜ்
ஒரு ரூம் ஓகேங்களா. 10x10 கொஞ்சம் பெரிய ஓகேங்களா. டோட்டல் ஏரியா பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான உள்ள ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலே வந்தோம்னா பெட்ரூம் 2 ஓகேங்களா. பெட்ரூம் 1 ஓகேங்களா. இது 2 இது 1 ஓகேங்களா. இந்த இதுக்கு வந்து பெட்ரூம் வந்து அதே சைஸ் தான் வித் அட்டாச் ஓகேங்களா டாய்லெட்டோட இருக்குது. அப்போ வந்து 2 பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட்டு, ஒரு பூஜா ரூம், ஒரு டைனிங், ஒரு கிச்சன், ஒரு ஹால். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து போதுமான அளவான மினிமம் ரெக்குவயர்மெண்ட் சைஸஸில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து எல்லாமே வந்து கவர் ஆகும். கீழே சிங்கிள் ஃப்ளோர்லேயே வந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு 2 ஃப்ளோர் வேணும்னா ஸோ இந்த பிளான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து மாடல் 1 பிளான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 2லே பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் ஆஃப் செட் வர மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. அந்த 2 ஃபீட்டை வந்து ஆஃப் செட் வர மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து ஆஃப் செட் இல்லாமல் டேரெக்டாக போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதே வந்து போர்ட்டிகோ சைஸஸ் வந்து எப்பயுமே மாற்ற போகிறதில்ல. இதில் வந்து கார் பார்க்கிங் இந்த 2 பிளான்லேயும் வந்து கார் பார்க்கிங் கிடையாது. ஏன்னா அங்கே 2 பெட்ரூம் வரனால இங்கே கார் பார்க்கிங் சைஸ் வந்து இந்த 5 ஃபீட் வந்து கொஞ்சம் வந்து எனஃப் இல்லாதனால ஜஸ்ட் இங்கே கார் பார்க்கிங் இல்லாமல் ஸோ நார்மல் பார்க்கிங் ஓகேங்களா. ஒரு பைக் அண்ட் அது மாதிரி நிறுத்துகிற மாதிரி தான் வந்து இருக்கும். கார் பார்க்கிங் ஆவரேஜாக வந்து பிரெத்து வந்து ஒரு 8 ஃபீட்டு ஓகேங்களா. மினிமம் ஒரு 6 ஃபீட்லேருந்து 8 ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா வந்து காரோட லென்த்து பார்த்திங்கன்னா 11 ஃபீட் ஓகே இருக்கணும். ஸோ 10 ஃபீட் வந்து இருக்கும். ஸோ 11 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் ஓகேங்களா 11 ஃபீட் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு சைடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியரன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வராண்டாவில் போயிட்டு ஓகேங்களா ஈஸ்ட் சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஹால் பார்த்திங்கன்னா 17 ஃபீட் ஓகேங்களா. முன்ன வந்து 11 ஃபீட்டு இப்போ 17 ஃபீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இங்கே பூஜை ரூம் இல்லை, அதனால் வந்து அந்த 4 ஃபீட் சம்திங் வந்து நம்மளுக்கு ஹாலாக வந்து மாறிடுச்சு. கொஞ்சம் பெரிய ஹால் தான் வித் ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும் ஓகேங்களா. ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும். இதில் டைனிங் அதே கிச்சன் வந்து அதே இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓப்பனிங் ஹாலில் வந்துட்டு பாத்ரூம் வந்து மாற்றிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த ஓப்பன் ஏரியாவுக்குள்ளே வந்து செகண்ட் பெட்ரூம் வரும், அதே தான் டாய்லெட். ஸோ இதில் என்ன ஒன்றுனா பூஜை ரூம் இல்லை, ஹால் பெருசாக இருக்குது. கிச்சன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிச்சன் வாலையும் ஹால் வாலையும் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. கிச்சனோட ஹாலோட டோட்டல் லென்த் அண்ட் பிரெத் பார்த்திங்கன்னா வந்து பிரெத் அப்படியே இருக்குது, லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் 3ல் பாருங்கள். ஸோ பிளான் 3 வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நான் போர்ட்டிகோ கொடுத்துட்டேன். ஸோ போர்ட்டிகோவில் கார் பார்க்கிங் வந்துடும் ஓகேங்களா. கார் பார்க்கிங் வந்துட்டு ஸ்டேர் கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த 3ல் எது பெஸ்ட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வராண்டாலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஸோ ஈஸ்ட் சைடில் போயிட்டு என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா வந்தோம்னா ஹால். ஸோ ஹாலோட சைஸ் அதே தான் 8x17 ஓகேங்களா. அதேமாதிரி டைனிங் இருக்குது. ஸோ டைனிங் அப்புறம் கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே சேம் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா சின்னஸ் பண்ணிட்டோம். ஸோ 1 ஃபீட் 6 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு பெட்ரூம் மட்டும் இருக்கும். ஸோ இதில் அட்டாச் ஓகேங்களா டாய்லெட் வந்து இருக்காது, பாத்ரூம்ஸ் வந்து இதில் இருக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் 1 மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு 2 பெட்ரூம்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இன்கேஸ் சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த இதோட ஃபேஸிங் ஆஃப் த டாய்லெட் ஓகேங்களா. இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ டோர் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா ஈஸ்ட் சைட் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா ஸோ போத் பெட்ரூம்ஸ் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 ஃபீட்ன்றதுனால நடந்து வந்து யூஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நார்மலாக வந்து ஹால்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த பாத்ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைனிங் வேண்டாம் ஓகேங்களா அப்படின்னா வந்து இங்கே வந்து பாத்ரூம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கலாம், இது வந்து 7 ஃபீட்டா, ஸோ இது 4 ஃபீட் 8 இன்ச்சஸ்ன்றதை ஓகேங்களா. இங்கே வந்து 7 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்றதை மாற்றி இங்கே 8 ஃபீட்டாக வந்துடும். இங்கே வந்து 4 ஃபீட்டுக்கு ஒரு பாத்ரூம் வந்து பில்டப் பண்ணிட்டோம்னா ஸோ வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து கிச்சனும் கொஞ்சம் பெருசாயிரும், இது வந்து மாறிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த மாடல், இது போட்டிருக்க மாட்டேன், இது ஒரு ஐடியா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மாடல். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிட்டோம், ஸோ சேஞ்ச் பண்ணி பெட்ரூம் அட்டாச் பண்ணிட்டு டைனிங் வந்து தூக்கிட்டோம். ஸோ இது ஒன் ஆஃப் த மாடல் முடிஞ்சிச்சிங்களா. இப்போ வந்து 3 மாடல் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. 2 இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுத்தில் பூஜை ரூம் இருக்கும், ஒன்றுத்தில் பூஜை ரூம் இல்லாமல் ஓகேங்களா. கார் பார்க்கிங் வந்து நார்மல் பார்க்கிங் ஏரியா மட்டும் இருந்துட்டு கார் பார்க்கிங் இல்லாமல் ஒரு பெட்ரூமு வித் கார் பார்க்கிங் பூஜை ரூம் இல்லாமல் ஓகேங்களா. கிச்சன் டைனிங் 2 BHK இது ஹவுஸ். ஸோ இது 3மே வந்து 2 BHK, இது 1 BHK ஹவுஸ் ஓகேங்களா. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே 1 BHK ஓகேங்களா. ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் ஓகேங்களா. இங்கே ஒரு ஹால்
2 பெட்ரூம் ஓகேங்களா, வித் அட்டாச் டாய்லெட், ஒரு கிச்சன், ஒரு டைனிங். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இது இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸில் ஓகேங்களா, இந்த ஏரியாவில் நம்ம எப்படி வேணாலும் பிளான் பண்ணலாம். இன்னும் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் மாற்றி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எனஃப் ஓகேங்களா. இதுலேருந்து இந்த 5 ஐடியாஸில் வந்து ஏதாவது ஒரு பிளானை பிக் பண்ணோம்னாவே ஓகேங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ சவுத் ஃபேஸிங்காக இருந்தால் ஸோ இந்த பிளான் வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு கிச்சன் கொஞ்சம் பெருசாக வருது, ஆள் வந்து எனஃப் தான், இந்த ஏரியா இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 3ல் பார்த்திங்கன்னா வந்து கார் பார்க்கிங் வேணும்னா இந்த பிளான் வந்து பெஸ்ட் ஒன் ஓகேங்களா. கார் பார்க்கிங் எனக்கு வேண்டாம், கார் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி வெஹிக்கல்ஸ் மட்டும்தான், டூ வீலர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஒன் பிக் பண்ணலாம். இல்லை எனக்கு பூஜை ரூம் வந்து முக்கியம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பிக் பண்ணலாம். ஸோ அதனால் 3 ஐடியாஸ் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸை பொறுத்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 1 BHK 2 BHK மாடல் பார்த்திங்கன்னா ஒரே பிளானுக்கு ஓகேங்களா நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி இந்த ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா. அது வந்து 2 BHK ஹவுஸ் தான். ஸோ அதில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆஃப்செட் எடுக்கிறது, பிளான் பண்ணுறது, எந்த பக்கம் ரூம்ஸ் வரலாம், எந்த பக்கம் ரூம்ஸ்லாம் வரக்கூடாது, பெட்ரூம் எந்த பக்கம் வரக்கூடாதுன்றது எல்லாமே வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ AutoCAD ரிலேட்டட் எல்லாமே வந்து பிளானாக இருக்கட்டும் சரி, எலிவேஷன் வீட்டில் வந்து எலிவேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை மொபைலில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் சேட் ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த பிளான் வந்து இதோட நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது அதில் வந்து தனித்தனி வீடியோ வந்து இனிமேல் போட போகிறேன். ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே.